ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக எல்ம் தெருவில் உள்ள வீடு அமைதியாக பசியால் வாடி வருகிறது. 1892 ஆம் ஆண்டில் ஒரு குடும்பம் காணாமல் போனது. நில ஒளியில் நரம்புகள் போல துடிக்கும் இரத்தக்கரை படிந்த தரைப்பலகைகளை மட்டுமே விட்டுச் சென்றது. ஒரு புதிய உரிமையாளர் சாபத்தை பெறுகிறார். காலியான அறைகளிலிருந்து காலடி எதிரொலிக்கிறது. நகக்குறிகள் கதவுகளில் வடுவை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஒரு பழங்கால கண்ணாடி உன்னுடையதல்லாத முகங்களுடன் அலைகிறது. படுக்கைக்கு அடியிலிருந்து குளிர்ந்த கைகள் கணுக்கால்களை பிடிக்கும்போது நிழல்கள் அழுகும் வடிவங்களாக திரும்புகின்றன. கிசுகிசுக்கள் சத்தமாகவும் பசியாகவும் வளரும்போது பொம்மையின் கண்கள் ஒவ்வொரு அடியையும் பின்தொடர்கின்றன. தப்பிக்க வழியில்லை. முன் கதவு மூடுகிறது. குடும்பம் எழுகிறது. அழுகிய சதை உங்களை கீழே உள்ள இருளில் இழுத்துச் செல்கிறது. அங்கு விளக்கு ஒளி எலும்புக்கூடு பிடிகளை சந்திக்கிறது மற்றும் அலறல்கள் நித்திய உணவிற்கு மங்கிவிடும். பொம்மை கருப்பு பற்கள் சிரிக்கும்போது விரிசல் திறக்கிறது. கண்ணாடி துண்டுகள் உங்கள் பெயரை கிசுகிசுக்கின்றன. கிசுகிசுக்கப்பட்ட விக்டோரியன் துணிகள் வழியாக புதிய இரத்தத்தை நிழல்கள் இயங்குகின்றன. மூடுபனி தெருவை விழுங்கும் போது ஒவ்வொரு ஜன்னலிலும் மின்னல் கண்களை வெளிப்படுத்துகிறது. இது புராண கதை அல்ல. கிசுகிசுக்கள் உங்களை அடுத்து அழைக்கின்றன. இருட்டில் கிசுகிசுக்கிறது. கேட்க தைரியமா? வீடு காத்திருக்கிறது.